அழகாக தண்ணி ஊற்ற தெரியுமா? இந்த போர் செட்டெல்லாம் எங்கடி கண்டுபிடிச்ச நீனு? உனக்கு தாண்டி இதெல்லாம் தெரியுது, எங்கெங்கே தண்ணி ஊற்றுது எப்படி வருதுன்ட்டு. அழகா இருக்குல்லக்கா. இந்த கணத்தில் தண்ணி எடுத்து எடுத்து எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுதுக்கா. அதுக்காக தான் நான் எங்கே தண்ணி ஊற்றுது எப்படி தண்ணி ஊற்றுதுன்னு பார்க்குறது. குளிக்கிறதுக்கு துணி துவைக்கலாம். நேற்று வந்து பார்த்தேன், இங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு போர் செட்டில். அதுக்கு சொல்லிவிட்டு அங்கே துணியை தூக்கிட்டு வரணும், உங்களையே கூப்பிட்டுட்டு வந்தேன். இனிமேல் ஆனால் துணியை துவைச்சி எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு போயிடலாம் மாதிரியே. ட்ரெஸ்ஸு வேறு எடுத்துகிட்டு வரலையடி. ஆனால் குளிச்சுட்டு போகலாம்க்கா. யாராச்சும் பார்த்து சொன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு குளிக்க முடியாதுக்கா. யாராச்சும் வந்து சொன்னா என்ன செய்யறது? அதுவும் சரிதான். வாங்க சீக்கிரம் துணியை துவைப்போம். யாராச்சும் வந்து அப்புறம் வெட்டி விட்டுற போடுவோம். ஆமாம் ஆமாம் வா. இங்கேயாச்சும் துணி துவைக்க வசதியாக இருக்குடி. இந்த பீலியில் அடித்து அடித்து கையே இத்து போகுதுடி. நீ பீலியில் அடித்து இத்து போகுதுங்கிற, அந்த கணத்தில் தண்ணி எடுத்து எடுத்து எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. ஒரு பீலியாச்சும் வச்சுக்கிட்ட வர வச்சு கொடுக்க மாட்டேதுக்கா. ஏண்டி உமா, சுந்தரி அக்காட்ட ஒரு தெரு பைப் பச்சை வச்சு கேட்கலாம்ல? ஆமாம், நீ வேறக்கா. தெரு பைப்பு வைக்க போகுது, தெரு பைப்பு. அதுக்கு மோட்ரு வைக்கணுமா, கீழே இறக்கணுமா, தண்ணி பைப்பு அடி வாங்கி கீழே பைப்பு இறக்கணுமா, அப்படி இப்படின்னு சொல்லுது. சரி, அதே வைக்க வேணாம். உன் வீட்டில் இருக்கிற ஒரு அடி பைப்பு அதே மாதிரி வச்சா வைந்தா அதே வைக்க மாட்டேங்குது. இஷ்டம் இருந்தால் இது இல்லாட்டி காலி பண்ணிட்டு போங்குதுக்கா. சுந்தரி அக்கா ரொம்ப தாண்டி மோசம் பண்ணுது. நீனாத்தோட அந்த வீட்டில் இருக்கிற வேற யாராச்சும் இருக்காங்களா? அதில் எவ்வளோ திட்டு வேறு நான் வாங்க வேண்டியா இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையாக்கா? காசை கொடுத்து வாடகைக்கு இருந்துக்கிட்டு அட்டை பேச்சு வாங்கணுன்ட்டு நான் காலி பண்ண ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டோன்னே கொடுத்துட்டா நான் உடனே கால் பண்ணிவிடுவாங்க்கா. இங்கே உன் வீட்டுக்கு வந்துடுவேன், இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் வீடு பார்த்துட்டு போயிடுவாங்க்கா. எப்போ தான் அட்வான்ஸ் பணம் உனக்கு கொடுக்காமா? எப்போ தான் உன்னை காலி பண்ண சொல்லுது? யாராச்சும் ஆள் வரணுமா வாடகைக்கு? வந்தால் தான் அதோட அட்வான்ஸ் வாங்கி என்கிட்ட கொடுக்காமா. ஆ, யார் வரப்போகிறா அந்த வீட்டுக்கு? எந்த காலத்தில் வர்றது, எந்த காலத்தில் உனக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது? யாருடைய அந்த வீட்டுக்கு வருவா? இது வாய்க்கும் கைக்கும் எவ்வளோச்சும் வருவாள்வல வீட்டில் குடியிருக்கிறதுக்கு? அதாக்கா தெரியல. அது யாருமே வரமாட்டேதோ, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி வச்சுருக்கான். வீடு வாடகைக்கு விட்றேன்ட்டு யாருமே வரமாட்டேதோ இது வரைக்கும். 4-5 மாதம் ஆச்சு, ஒருத்தரம் வந்து வீடுன்ட்டு வந்து கேட்கவே இல்லை. இல்லை யார் வருவா? வந்தால் தான் உனக்கு காசு தருவேன்ட்டு சொல்லுதுக்கா. சமத்து பண்ணது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த வீட்டுக்கு குடி வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. யாரும் வராதுவா. நீ நாத்தோட இருக்கிற. உனக்கு எப்போ அட்வான்ஸ் பண்ணி யார் குடி வர்றது? எந்த காலத்தில் குடி வந்து யார் வர்றது? அதோல்ட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கி அந்த காலத்தில் உன்ட்ட உனக்கு கொடுக்குறது? அது கிடக்கு போ. பணம் கிடைச்சா மாதிரி தான், நீ காலி பண்ண மாதிரி தான். ஏக்கா நீங்கள் வர ஒரு குண்டத்துக்கு போடுறீங்க? யாராச்சும் வரங்கக்கா. நான் வந்தால் மாதிரி அந்த இழிச்சை வச்சு யாராச்சும் வராதுவலா? வந்தால் வாங்கி கொடுக்கும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் சரி. ஆமாம், இது யார் விட்ட போர் செட்டுடி? அழகாக இருக்குது. பயிரெலாம் பச்சை பச்சையேண்டு இருக்குது. வயல் தண்ணி அழகாக ஊற்றுது. டெய்லி வந்து 2 நாளைக்கு ஓட்டி போய் இங்கே வந்து துண்டை வச்சுட்டு போயலாம் இருக்குடி. யார் விட்ட போர் செட்டுன்னு தெரியலக்கா. நேற்று தான் பார்த்தேன். இப்படியே அந்த வயலுக்கு என்னாண்ட வந்தேன் நான். சரி பார்ப்பேன், என்ன தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நடந்து வந்து பார்த்தேன். தண்ணி ஊற்றுது. இங்கே ஒருத்தர் வந்து மோட்ரு போட்டுட்டு போகிறாருக்கா. சரி பார்த்துட்டு அதோட அந்த துணியை தூக்கிட்டு வருவோம். உங்களையும் கூப்பிட்டுட்டு துணியை தூக்கிட்டு வந்தேன். ஆமாம், இந்த புடவை சூப்பராக இருக்காக்கா. எங்கேக்கா வாங்குறீங்க? எல்லாரும் கேட்டு வச்சுவா, நீ வண்டி தான் பாக்கி. நீ என்ன கேட்டியாடி? மயிலாடுதுறையில் வம்சாண்டு ஒரு கடை ஒன்று திறந்துருக்கோம்ல புதுசா. போன வருஷம் ரம்ஜானுக்கு நம்ம திறந்துச்சோ பேருக்கு. அங்கே தாண்டி போய் வாங்கினேன். சூப்பராக இருக்கா புடவை? சூப்பராக இருக்கா, அழகாக இருக்குக்கா. சரி சரி, நான் எல்லா துணியும் துவைச்சி அலசிட்டேன். சீக்கிரமாக வா போவோம். நானும் துவைச்சிட்டேன்க்கா, வாங்க. என்ன தண்ணியே விளையாடிட்டு இருக்கீங்க? வீட்டில் வேலைலாம் இல்லையா? தண்ணியை பார்க்கவும் அழகாக இருக்குடியம்மா. வாய நீனும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம். ஏக்கா எனக்கு வேலை இருக்குது வீட்டில். உங்களுக்கு வேலை முடிச்சுட்டு வந்தீங்க பிறகு வேலை இல்லைன்னு தான் போய் உட்காந்துருக்கீங்க. என்ன எனக்கு வேலை இல்லையா? என் வீட்டில் எம்ட்டு வேலை கிடக்கு. நீ வேறு என் மாமனாரோ மாமியாங்களை வரேன்னு இருக்கோம் ஊர்லேருந்து. அதுக்கு வர போய் நான் சமைக்கணும், வேலை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். அதுவும் உங்கள் மாமியாங்களை மாமனாரம் வருதுல, அதுக்கு தான் அப்படி உட்காந்து விளையாடிட்டு உட்காந்துருக்கீங்களா தண்ணியில்? இன்றைக்கி வரலடி, நாளைக்கு வருதுவோ காலையில். ஓ, நாளைக்கு வருதோலா? சரி சரி வாங்கக்கா, போவோம். நேரம் அது வந்துட்டோம்மா. ஏன்க்கா இடுப்பில் தூக்கிட்டு வந்தானா? தலையில் தூக்கி வச்சுட்டு வரீங்க? தலையில் தூக்கி வச்சுட்டு வர தண்டி வசதியாக இருக்குது. ஏன்க்கா நான் ஒன்று கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்களா?
என்னடி கேட்க போகிற? நான் கோச்சிக்கிற மாதிரி என்ன கேட்க போகிறேன்? ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அது கேட்க தான் நேற்று உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அண்ணா உட்காந்து கந்துச்சு, அதோட ஒன்றும் சொல்லாமல் கேட்காம வந்துட்டேன் வீட்டுக்கு. எனக்கு தெரியும் ஏதோ கேட்க வந்திருக்கே, ஏதோ சொல்ல வந்திருக்கேன்ட்டு நினச்சேன். நீ ஒன்றும் சொல்லாமல் சும்மா தான் வந்தேன்னு சொல்லவும் நானே பேசாமல் வந்துட்டேன்டி. என்ன கேட்க வந்தே? இல்லைக்கா, நீங்கள் கோச்சிக்கிறீங்களே, நம்ம கோச்சிக்கலன்னு நான் கேட்குறேன். கோச்சிக்கிற மாதிரி என்னடி கேட்க போகிற? கேளு என்ன. இல்லை, நம்ம தம்பி மணிகண்டன் லட்சுமி அக்கா பொண்ணு சுமித்ராவை லவ் பண்ணுதாக்கா. அக்கா, என்ன சத்தத்தையக்கா நீ கேட்டது காலம் வந்துச்சா இல்லையா? என்னக்கா நடந்து வந்த நீங்கள் அப்படி நினைட்டீங்க? ஏன்க்கா நான் கேட்டது தப்பா இருந்தால் கோச்சிக்காதீங்கக்கா. ஆ, இல்லை, இந்த செய்தி உனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? இல்லைக்கா, யார் சொன்னாலும் இருக்கட்டும், உண்மையா இல்லையா சொல்லுங்கக்கா. உனக்கு யார் சொன்னான்ட்டு சொல்லு, அப்புறமேல சொல்கிறேன் உண்மையா இல்லையான்ட்டு. யாரோ சொல்லிச்சுவோ, கேள்விப்பட்டதை தானே நான் சொல்கிறேன். சொல்ல போகிறீங்களா இல்லையா? என்கிட்ட சொல்லக்கூடாது மறைக்கிறீங்களாக்கா? சொல்கிறதா இவ்வளோ நாளாக சொல்லியிருப்பீங்க, அதான் சொல்லக்கூடாதுன்னு தான் மறைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லடி உமா, உங்ககிட்ட என்ன மறைக்க போகிறேன்? இது சொல்கிறப்ப சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்பண்டா உண்மையாக லவ் பண்ணி ரெண்டு பேரும்? ஆமாடி உமா, உங்ககிட்ட சொல்லுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன தேவை அதோட விட்டுட்டேன், தேவைப்படுறப்ப சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாடி, லட்சுமி அக்கா பொண்ணு, அவள் இவ இருக்கால ஒரு சுமித்ரா, அவளை தான் விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவளை எனக்கு பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்லி வம்ப வளர்த்தான். அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு வர தெரியாதுடி, சொல்லவே இல்லை நான். என்னது, மணிகண்டன் அப்பாவுக்கு வர தெரியாதா? அப்போ அண்ணனுக்கு தெரியாதாக்கா? நல்ல வேலை, நேற்று வந்து நான் சொல்லாமல் இருந்தேன். நான் வர கேட்கலான்னு வாய் துடிச்சிச்சு. அப்புறம் அண்ணன் உட்காந்துருக்கு, தெரியாம தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை உமா, அண்ணா இருக்கும்போது கேட்காம இருந்தேன். நானே அவர்கிட்டே சொல்லலை, அப்படி இருக்கும்போது ஒன்றை பேர் சொல்லுவேன். தேவைப்படுறப்போ சொல்லிக்குவோம், அவனுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ சொல்லிக்குவோன்னு சொல்லிட்டு தான் சும்மா இருந்துட்டேன். இதை இப்போ கேட்குற நீ எப்போ பார்த்தியா சுமித்ராவும் மணிகண்டனும் பேசிகிட்டு இருந்தது? இல்லைக்கா, நான் பார்க்கல, சுந்தரி அக்கா பார்த்துருக்குக்கா. சுந்தரி அக்கா பார்த்துச்சா? தொலைஞ்சிச்சு, அது பார்த்து தொலைஞ்சிடுச்சுல, உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி தான் அதுக்கு தெரிஞ்சது. என்கிட்ட வந்து சொல்லி நீ போய் கேளு, சீதாவுக்கு தெரியுமான்னு கேளுங்குது. மணிகண்டனை கூப்பிட்டு கேட்டுச்சான், இது எங்கே போயிருக்கு சுந்தரி அக்கா, வெளியே எங்கேயோ கடத்தூருக்கு போனாங்குது, கடைக்கு போயிருக்கு. அப்போ 2 பேரும் அங்கே இந்த பூங்கா மாதிரி இருக்குல்ல, அதில் பேசிட்டு இருந்துச்சோலாம் சுமித்ராவும் மணிகண்டனும். அதை பார்த்து மணிகண்டனை, யாரா லட்சுமி பொண்ணு மாதிரி இருக்குது, இவள்கிட்ட பேசி நிற்கிறேன், உனக்கு என்னடா அவளுக்கு வந்து கேட்டதுக்கு நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படி சொல்லிச்சான் மணிகண்டன். போயும் அது கண்ணு முன்னாடி அடி பேசினண்டா. அப்போ தான் மணிகண்டனை கூப்பிட்டு கேட்டுருக்கு, உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, அவள்கிட்ட அம்மாவுக்கு தெரியுமா சுமித்ரா அம்மாவுக்குன்னு. தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும், சுமித்ரா அம்மாவுக்கும் தெரியும் ரெண்டு மணிகண்டன் சொல்லிச்சான். அதுலேருந்து நீ போய், நான் கேட்டால் சீதா சொல்ல மாட்டா, நீ போய் கேளு, கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு, கேட்டுட்டு வந்து சொல்லுது. அவன் மொவ வர கீதா ஏசுறா, இதெல்லாம் உனக்கு தேவையா? யார் எப்படி இருந்தால் தான் உனக்கு என்ன, நீ எதுக்கு இதெல்லாம் ஈடுபடுற அண்டா அவன் மொவக்காரி ஏசுறா. அது ஏசுறத வர அது காதில் வாங்கலை, நீ கேட்டு வந்து சொல்லுங்குது. அதுக்கு தான் ஒரு செய்தியை பார்த்தா தலையே வெடிச்சிடாம அந்த செய்தியை கேட்கலண்டா. அதுக்கு தான் தெரிஞ்சுக்கலன்ட்டு தலையை வெடிச்சு போகிற மாதிரி இருக்க மாதிரி. அது கண்ணு முன்னாடி போய் இவன் பேசி நின்றுருக்கான் பாரு. எல்லாம் என் நேரம் தான். என் புருஷன்ட்ட வர கேட்டுருந்தேன், இனிமேல் தெரியல சுந்தரி அக்கா. அது கேட்டுச்சு, நான் தொலைஞ்சேன். உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ சொல்லாமல் என்கிட்ட இருந்தியேன்ட்டு அவர் என்ன பிடிச்சிக்கிட்டு பேசுவார். நீ ஏக்கா ஒன்றும் அண்ணன்ட்ட சொல்லாமல் இருக்க, அப்படியே சொல்லிடுக்கா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு மணிகண்டன் சொல்லும் போது நீ சொல்லிடுக்கா. லட்சுமி அக்காவுக்கு தெரியுமா? லட்சுமி அக்காவுக்கு தெரியுமோ தெரியாதுன்ட்டு எனக்கு தெரியலடி உமா. என்கிட்ட தான் சொன்னான், லட்சுமி அக்காவுக்கு தெரியுமோ தெரியாதா தெரியல, நான் வர இதெல்லாம் வேணாடா, லட்சுமி அக்கா நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, அது வாயை வச்சுக்கிட்டு பேசும், அது பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ட்டு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன்டி, கேட்கவும் மாட்டான். ஆமாக்கா, சுந்தரி அக்காவும் அதான் ஒன்றும் இல்லை, 2 பேர்ட்டையும் வாயை கொடுத்துட்டு மீள முடியாது. நீங்கள் என்ன செய்வீங்க? அதான் தெரியலடி உமா, ஒரே குழப்பமாக இருக்குது. நீ வர அது தெரிஞ்சுக்கிச்சு, அதுக்கு தெரியும்ட்டு சொல்லிவிட்ட, அது யாருக்கிட்ட சொல்லுதோ, எங்கள் ஊர் பூரா சொல்லுதோ என்னான்னு தெரியல. அதுக்குள்ளே ஊர் பூரா சொல்லி யாராச்சும் என் புருஷன்ட்ட கேட்காக்கட்டியும் நான் விட்ட சொல்லின்னடி. ஆமாக்கா, யாருக்காவது தெரிஞ்சு கேட்காக்கட்டியும் நீங்கள் அண்ணன்ட்ட சொல்லிவிடுங்க,
சொன்னா தான் சரியாக வரும். ஆமாம்மா, நீ நச்சு சொன்னியே எப்பயாவது. நான் சொல்லிடுறேன் அண்ணன்ட்ட. மணிகண்டன் அப்பாட்ட சொன்னா தான் சரியாக வரும். சொல்லிடுங்கக்கா. நல்ல வேலை, இப்போ துணி துவச்சிட்டு வரும்போது மழை பெய்யாமல் பெய்யுது. வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா மழை பெய்யுது. ஏ உமா, எங்கடி போய் துணி துவச்சிட்டு வர? அங்கே போர் செட்டு ஓடுதுக்கா, அங்கே போய் துவச்சிட்டு வரேன். உனக்கு எங்கேருந்து தான் போர் செட்டு ஓடுது, சவத்தில் தண்ணி ஓடுது? என்னால தான் கண்டுபிடிக்கிறடி. வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வேலை இருக்குங்கிற வீட்டில் இருந்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வெளியும் போய் அங்கே தண்ணி ஊற்றுதா இங்கே தண்ணி ஊற்றுதா, துணி துவைக்கலாமா குளிக்கலாமா, எப்படிலாம் கண்டுபிடிக்கிறா. என் அம்மா நீ சரியான ஆளடி நீ. ஆமாம், நீங்கள் தான் கணத்தை வச்சுருக்கிறீங்க. அந்த கடையில் தண்ணி எடுத்து துணிலாம் துவைக்க வேண்டிய நெஞ்சு வலியே வந்துடுது. ஆமாம், யாருமே கணத்தில் தண்ணி எடுக்கல, நான் துணி துவைக்கல, ஒன்றும் செய்யல. இவருக்கு தான் எடுத்து துவைக்கிறதுல நெஞ்சு வலி வந்துடுதான், நெஞ்சு வலி. உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கா, எனக்கு ஒத்துக்காது. நல்லா ஒத்துக்காம போச்சுப்போ. கண்டுபிடிக்கிறாளே போர் செட்டில் தண்ணி ஓடுது, சவத்தில் தண்ணி ஓடுதுண்டு. அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கு. அப்பாடியோ எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறான்ட்டு தெரியலமாவோ. உங்களுக்கு ஏங்க வருத்தமாக இருக்குது? நீங்கள் சும்மா இருக்கல, நாளை போய் வச்சுட்டு வர்றேன். நீ போய் துவைக்கிற பரவாயில்ல. என் பொண்ணை நாளைக்கு சொல்லி அவளையும் எடுத்துட்டு ஓடாத. அதான் நான் வரேன் நான் வரும். உங்கள் பொண்ணுட்டெல்லாம் சொல்ல, உங்கள் பொண்ணெல்லாம் நான் அழைச்சிட்டு போகல. இந்த ரோசத்தோட இருங்க. இருந்து என்கிட்ட ஒன்று இருக்குதுல்ல, அதுகிட்ட சொல்லாமல் இருந்தால் போதும்.